ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா பைக்கு பேட்டரி எப்படி நான் மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். 48 வோல்ட்டு 13 சீரிஸ் 28Hல பேட்டரி மேக் பண்ண போகிறேன். வீடியோ திறந்து பார்க்கலாம் வாங்க. என்னை பற்றின டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன், சால்ட்ரிங்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்காக நான் மெக்கானிக் பிராண்டோட மினி சைஸ் ஸ்பாட் வெல்டர் நான் வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா W08ன்றது இந்த மாடல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பேட்டரியோட வோல்டேஜை செக் பண்ணணும். 3.7 வோல்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு பேட்டரி நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த மெக்கானிக் பிராண்டு ஸ்பாட் வெல்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து 8 பாயிண்ட் வரைக்கும் நம்ம செட் பண்ணி வெல்ட் பண்ணலாம். அதாவது நான் உங்களுக்கு 8ல் வச்சு நான் உங்களுக்கு வெல்ட் பண்ணி காமிக்கிறேன். 8ல் வச்சோன்னா அந்த நிக்கல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகுது. நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் 8ல் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதோட பவர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பேட்டரியெல்லாம் வெல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு 6 பேட்டரிலையும் நான் நிக்கல் ஸ்டெப்பு ப்ளஸில் மைனஸில் வச்சு நான் வந்து வெல்ட் பண்ண போகிறேன். வெல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 13 பேட்டரி, அதாவது 6 13 பேட்டரி நான் வெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை கீழே மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் மேலே ப்ளஸ்ன்னு அந்த மாதிரி மாற்றி 13 சீரீஸில் நான் வச்சுருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ளஸ்ஸில் மேலே கீழேன்னு மாற்றி வச்சதில் ப்ளஸ்ஸோட மைனஸை நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னா வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மைனஸ் விட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லாத்தையும் பண்ணிடணும். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த சைடில் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி மாறி அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி நான் லைன் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது 13 சீரீஸையும் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாட் வெல்ட் பண்ணிட்டேன். நிக்கல் ஸ்டிப்லாம் வச்சு பேட்டரியை அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்எஸோட ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயர் எடுத்துகிட்டு இப்போ அந்த ரெட் ஒயர் பார்த்தீங்களா, இந்த ரெட் ஒயர் தான் ப்ளஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 13 ஒயர் இருக்கும். அந்த 13 ஒயரையும் 13 ப்ளஸில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ரெட் ஒயருன்றது ஃபஸ்ட்டு பேட்டரியோட ப்ளஸில் கொடுத்துட்றோம். செகண்டாக இருக்கிற ஒயரை நம்ம விட்டுறணும். ஏன்னா அந்த செகண்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா கீழே போகும். அது பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ளஸ் தான். மேலே ப்ளஸ்ஸு கீழே ப்ளஸ்ஸு. அந்த மேல் ப்ளஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் தான் வரும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒயரை ரெட் ஒயரை நான் ஃபஸ்ட்டு ப்ளஸில் கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஒயரை நான் விட்டுறேன். தேர்ட் ஒயரை வந்து இந்த ப்ளஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸில் நான் கொடுக்குறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதேமாரி வந்து 13 ஒயரையும் நான் கண்டினியூவாக சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ரெட் ஒயரானது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸ்ஸை ஒயரை வந்து ஃபஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. செகண்ட் ஒயரை வந்து நம்ம விட்டுறணும். அதுக்கு அடுத்த ஒயரை தேர்ட் ஒயரை வந்து நம்ம கீழே கொடுக்குறோம். ஓகேவா. அதேமாரி ஃபோர்த் ஒயரை விட்டுறணும். ஃபிஃப்த் ஒயரை அடுத்த ப்ளஸில் கொடுக்கணும். அந்தமாரி கொடுத்துட்டு இப்போது செகண்ட் ஒயரை வந்து அதாவது கீழே வரும் ப்ளஸ்ஸு. செகண்ட் ப்ளஸ்ஸை வந்து கீழே, அதாவது இந்த ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கொடுக்கணும். இந்த ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயர் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது. அந்த மைனஸுக்கு ஆப்போசிட் கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. அப்போ அந்த ப்ளஸில் வந்து செகண்ட் ப்ளஸ் ஒயரை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நான் 13 சீரீஸ் ஒயரையும் நான் 13 ப்ளஸ்லேயும் 13 ஒயரை கொடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு ஒயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும், 14வது ஒரு ஒயரு, அந்த பிளாக் ஒயரு. அந்த பிளாக் ஒயர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் எஜ்ஜு, அந்த பேட்டரியோட லாஸ்ட் எண்டில் இருக்க மைனஸ், அந்த மைனஸ் வந்து பிளாக் ஒயரை மைனஸில் கொடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் இது சம்மந்தமாக வீடியோஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ரி பண்ணணுன்னாலும் நான் பண்ணித்தரேன். அதேமாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். இதே மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னாலும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் எப்படி பண்ணணுன்றதை. உங்கள் சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். என்னடா கார்ட்போர்டில் ஒரு பேக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு எல்லோரும் யோசிப்பீங்க. கரெக்டு தான். பட் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ரி மேக்கிங்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம டீசெண்டாக பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வோல்ட் வந்து 53 வோல்ட் வருது. 48 வோல்ட்டுக்கு 53 வருது. 53ன்றது ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டுக்கு மேலே 13 சீரிஸ் பேட்ரி 53 வோல்ட் வருது. ஸோ இவ்வளோ தான் ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்
பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பைக்கில் தான் இப்போ நம்ம பேட்டரி அசம்பிள் பண்ண போகிறோம். பைக் வந்து அண்ணன்ட்ட சொல்லி பைக்கு கீழே இறக்கியாச்சு. நம்ம அண்ணன் தான் தெரிஞ்சவர் தான். ஸோ இவருக்கு தான் இந்த பேட்டரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டியில் வந்து பேட்டரியை வச்சாச்சு. பேட்டரியை வச்சு செக் பண்ணி பார்த்தா வீல் ரொட்டேட் ஆகுது. இப்போ பைக்கை ரன் பண்ணி பார்க்கணுமா, நம்ம பேட்டரி தான் இது, நம்ம பேக்கேஜ் தான் கார்ட்போர்டில் பேக் பண்ண அதே பேட்டரி தான். ஸோ இப்போ பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பைக் ரன் பண்ணி பார்க்கணும். பைக் நல்லாவே ஸ்பீடு கண்ட்ரோலாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்பர் பிளேட் இல்லாத வண்டி தான். ஸோ 35 கிலோமீட்டர் தான் இது ஸ்பீடு போகும். அதே டைம் இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ கன்ஃபார்ம் இது 60 கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.